நில ஒருங்கிணைப்பு சட்ட மசோதாவை எதிர்த்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் ரஃபிக் ராஜா. ரஃபிக் ராஜா, விவரங்கள். நிச்சயமாக விவசாயிகள் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் PR பாண்டியன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு பொதுநல வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். அந்த பொதுநல வழக்கின் முக்கிய சாராம்சம் என்பது கடந்த 2023ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு நில ஒருங்கிணைப்பு சிறப்பு சட்டத்தை ஒன்றை அமுல்படுத்தியது. இந்த சட்டம் சட்டமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு பின்பு அமுல்படுத்தப்பட்டது. இந்த சட்டத்தினுடைய நோக்கம் என்பது தமிழ்நாடு அரசு சிறப்பு திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக நிலம் கையகப்படுத்துவது குறித்து உரிய முடிவு எடுக்க முடியும் என்று அறிவித்திருந்தது. இந்த சட்டம் விவசாயிகளுக்கு எதிரானது. தொழிற்சாலைகளுக்கு அமைப்பதற்கு விவசாய நிலங்களை எந்த அனுமதியும் இல்லாமல் கையகப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். எனவே இந்த சட்டம் என்பது சட்டவிரோதமானது. எனவே இந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றுதான் மனு தாக்கல் செய்திருந்தால் இந்த வழக்குதான் சற்று முன்பாக நீதிபதிகள் சுப்பிரமணியன் மற்றும் நீதிபதி மரியா கிளாட் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கை விசாரணை செய்த நீதிபதிகள் மனுதாரருக்கு பல்வேறு கேள்விகளை எழுப்பினார். குறிப்பாக தமிழக அரசு பாலிசி ரீதியாக, அதாவது ஒரு கொள்கை முடிவெடுத்து இந்த சட்டத்தை கொண்டு வந்துள்ளது. இந்த சட்டத்தை ரத்து செய்வதற்கு நீதிமன்றம் தலையிட முடியாது. மனுதாரர் இந்த சட்டத்தால் பாதிக்கப்பட்டிருந்தால் அதை எதிர்த்து வேண்டால் மனு தாக்கல் செய்யலாம். அது அவ்வாறு இல்லாமல் பொதுவாக இந்த வழக்கையே ரத்து செய்ய வேண்டும் என்று மனு தாக்கல் செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை எப்படி மக்களுக்கு எதிரான சட்டம் என்று சொல்லுவீர்கள் என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரஃபிக் ராஜா.